எதற்காக சிந்தனை செய்யணும்? நலமுடன் வாழ்வதற்கு சிந்தனை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும்? கட்டாயம் என்ன பண்ணணும்? தவிர்க்கணும். சரியா? மரங்களை வெட்டக்கூடாது. அப்புறம் இது எல்லாமே யார் படிச்சது? ஐந்திணைகள் வேற, ஐம்பூதங்கள் வேற. நிலம் நீர் காற்றுன்னு சொல்லி கொடுத்தாங்க. நாங்க ஐந்திணைகள் சொன்னாங்க. ஐந்திணைகள் என்ன? இடங்கள். சரியா? குறிஞ்சி, முல்லை, ஐம்பூதங்கள் சொன்னாங்களா? அது என்னது? ஐம்பூதங்கள், ஐந்திணைகள். இது ரெண்டுமே யார் படிச்சது? நீங்க நானும் போயிட்டு என்ன பண்ணுங்க, உருவாக்கவே இல்லை இல்லையா? ஒரு நாள் என்ன பண்ண முடியாது, உருவாக்கவே முடியாது. புரியுதா? அப்ப இந்த ஐந்திணைகளையும் ஐம்பாலையும் கடவுள் நமக்கு கொடுக்கும் பொழுது அது என்ன பண்ணணுமா? சூப்பரா நம்ம என்ன பண்ணணும், எப்படியெல்லாம் அவலம் பண்ணணுமோ அப்படியெல்லாம் அவலம் பண்ணிடலாம். அவலம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தாங்க? கெட்டு போயிடுச்சு. சரியா? இதுக்கு எல்லாத்துக்குமே கெட்டு போனதுக்கு காரணம் இந்த ஐந்திணைகளும் இந்த ஐந்து பூதங்களும் கெட்டு போனதுக்கு காரணம் யாருதான்? மனிதர்கள் ஆகிய நம்மதான். நிறைய புதிய கண்டுபிடிப்புகள் வேணும்னு ஆசைப்படுறோம், அப்படித்தானே? ஆனா அதனால வரக்கூடிய சீர்கேடுகளை நம்ம என்ன பண்றதே கிடையாது, உணர்றதே கிடையாது. அதனால கடைசியா சொல்லி முடிச்சாங்க பாருங்க, சிந்தனை செய்வோம், செயல்படுவோம். சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும். ஆமா, அடுத்தது 7வது வரும்போது எத்தனை ஆறு படிப்பீங்க? 5. சரியா? 3 ரீசைக்கிள். சரியா? அப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்னென்ன ரீயூஸ் பண்ண முடியுமா? ரீயூஸ்னா என்ன மீனிங் தமிழ்ல? மீண்டும் பயன்படுத்த முடியுமா? அடுத்து ரெடியூஸ்னா என்னது? என்னென்ன பயன்பாட்டை குறைக்க முடியும்? சரியா? என்னென்ன பயன்பாட்டை குறைக்க முடியும்? 3வது என்னது? திரும்ப என்ன பண்ணலாம்? மறுசுழற்சி செய்ய முடியும். இப்படிப்பட்டதான பொருள்களை நம்ம பயன்படுத்துறோமா அப்படின்னு என்ன பண்ணணுமா? கட்டாயம் யோசிக்கணும். சரியா? சிந்தனை செய்யணும், செயல்படவும் செய்யணும். செய்வோமா? அப்ப நம்மளுடைய சுகாதாரமும் சரி, இல்ல சுற்றுச்சூழலும் சரி, நம்ம கிட்ட தான் இருக்குது. சீர்கேடா இருக்கிறதும் சீரா இருக்கிறதும். செய்வோமா? இப்ப குழந்தைகளாகி நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா வரக்கூடிய காலத்துல நம்மளுடைய தேசம் எப்படி இருக்குமா, நம்முடைய நாடு எப்படி இருக்குமா? சுற்றுச்சூழலை நேசிக்கிற தேசமா மாறும். சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற நாடாக நம்ம எல்லாரும் மாற முடியும். புரியுதா? அப்ப செய்வோமா? எங்க இருந்து வரணும்? வெளியில இருந்து வரணுமா, இல்ல நம்மள இருந்தே தொடங்கலாமா? தொடங்கணும். சரியா? போனது போகட்டும் சொல்லுவாங்க இல்லையா? நடந்தது கடந்து போகட்டும். செய்யாமல் இருந்திருப்போம். ஆனா இனிமேல் என்ன பண்ணணும்? கட்டாயமாக. எப்படி? கட்டாயமாக செய்வதற்கு துணித்து செய்யணும். சரியா? நிறைய எதிர்ப்புகள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? இதுதான் நல்லதுதான் செஞ்சுதான் ஆகணும். செய்வோமா? ஓகேவா? எல்லாரும் செய்வோமா? அப்ப சின்ன குழந்தைகளாகி நீங்க இருந்து என்ன பண்ணணும்? செய்ய தொடங்கும். செய்வோமா? ஓகே, வெரி குட்.